என்னம்மா, மீனாவுக்கு என்ன பிரச்சனை? முல்லை ஏதோ சொன்னாளே. அவ பாத்ரூம் போயிட்டு வந்தப்போ ப்ளீட் ஆகுதுன்னு சொன்னா அத்தை. இதுக்கு தான் 3 மாசம் அமைதியா இருக்கணும்னு சொல்றது. அங்க இங்க ஆடாம ஓடாம இருன்னு சொல்றது. அண்ணி அத்தை. இதெல்லாம் அவகிட்ட சொல்ல வேண்டாம் தானோ? இல்ல அத்தை, ஒருவேளை அவங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கலாம்ல. என்ன தெரிஞ்சிருக்க போகுது? இப்படி யாருக்காவது ஆயிருந்தா அது என்னன்னு அவங்க தானோ, அவ உடனே துக்கம் விசாரிக்கிற மாதிரி வந்து நிப்பா. ஹலோ அண்ணி. என்ன தானா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அண்ணி. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். வீட்ல விளக்கெல்லாம் வச்சாச்சா? என்னதானா பேச்சவே காணோம். விளக்கு வச்சிட்டியா இல்லையா? வச்சிட்டோம் அண்ணி. சரி, உன் குரல் இப்படி இருக்கு? ஒன்றும் இல்லை அண்ணி, அது நான் வேலையா இருந்தேன் அதான். அண்ணி என்னதானா உங்ககிட்ட எதுவும் சொல்லாதே. அண்ணி எனக்கு ஒரு சந்தேகம். என்ன விஷயம் சொல்லு. நீதான் எல்லாம் தெரிஞ்சவராச்சே, உனக்கு என்ன சந்தேகம்? அதில் அண்ணி, இப்போ பிரெக்னெண்டா இருக்கும்போது சிலவங்களுக்கு ப்ளீடிங் ஆகும்ல. அதையும் கேக்குற நீ? அது ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கு, ஆனா திடீர்னு ப்ளீடிங் ஆகுது. டாக்டர் வேற ஊர்ல இல்லையா, அதான் அப்படி ஆகுறது நார்மலானு கேக்குறேன். எத்தனாவது மாசம் இப்ப? 2 மாசம் முடிய போகுது அண்ணி. நம்ம மீனாவுக்கா? மீனாவுக்கு என்னாச்சு இப்ப? இல்ல 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 இல்ல, மீனாவுக்கு இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவளோட தங்கச்சிக்கு. அப்படியா? 2 மாசத்துக்குள்ள இப்படி ஆகுதுன்னா அபாசனா இருக்கும். டாக்டர் ஊர்ல இல்லைன்னா வேற டாக்டர்கிட்ட பார்க்க சொல்லு. ஏன் ரொம்ப ப்ளீடிங் ஆகுதா? இல்ல இல்ல இல்ல, ரொம்பலாம் இல்ல, லைட்டா தான். முதல்ல அப்படிதான் தானே ஆரம்பிக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அபாசனம் ஆயிரும். இது சாதாரண விஷயம் இல்ல. உடனே டாக்டர்கிட்ட போய் பார்க்க சொல்லு. நான் அப்புறமா கால் பண்றேன், டாக்டர் கிட்ட போக சொல்றேன். அக்கா, அவங்கள்ட்ட போய் கேப்பீங்களா நீங்க? அது இல்ல, அவங்க நார்மலா தான் இருக்கும்னு சொன்ன மாதிரி, அதான் ஸ்பீக்கர்ல போட்ட. போங்கக்கா. என்னதானே உட்காருப்பா. ஏன் நீ வெளியில அம்புடு வீட்லயும் விளக்கேத்தி வச்சிருக்காங்க, நீங்க எதுவும் பண்ணலையா? விளக்கு அவசர அவசரமா கொண்டாந்து கொடுத்தா இப்படி சுத்தி வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது இல்லடா, வேற வேலையில மறந்துட்டேன். மறந்துட்டீங்களா? மீனா, நீ காலையில சாப்பிட கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேப்ப. இன்னும் நிறைய இருக்கு, உனக்கு பிடிச்சதை எடுத்து சாப்பிடு. இருக்கட்டும் மாமா, அவ அப்புறமா சாப்பிடுவா. ஆமா அண்ணி, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க. அதானே விளக்கு வைக்க வர மறந்துட்டேன்னு சொல்ற. உங்க யார் முகமும் சரியில்லையே, என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா. தானே என்னதானா, ஏதாவது பிரச்சனையா? மாமா, உங்க பிரச்சனை எல்லாம் அப்புறம், நான் பாப்பாக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. டன்டடாய். மீனாண்ணி, இந்தாங்க பாப்பாக்கு. டேய் லூசாடா நீ, இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? நீ இதை தூக்கிட்டு வந்திருக்க? ஓல போற அறிவுல உனக்கு. ஏய் தானே, இந்த அடி நீ இப்போதுக்கு அவனை பிடிச்சி திட்டிக்கு இருக்கவ. அவன் பாவம் பாப்பாவுக்கு ஆசையாக வாங்கி வந்திருக்கான், அதுக்கு எதுக்கு திட்டுற?
ஆமாடா, பிறக்கறதுக்கு முன்னாடியே இப்படியெல்லாம் பேசியும் ஆசைப்பட்டும் தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம். நான் சொன்னா யார் கேக்குறா? மீனா, ஏய் தானா, என்னாச்சு? ஏய் அண்ணி, தானா, ஏய் என்ன ஆச்சு? இல்ல அது மா என்னம்மா? ஏ மீனா, என்ன மீனா, ஏன் அழுகுற? மீனா, ஏய் என்ன ஆச்சுரி? ஏய் என்னன்னு சொல்லு மீனா. வீட்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல சண்டையா? அண்ணியும் அழுதுட்டே உள்ள போனாங்க, நீயும் அழுதுகிட்டு இருக்க. என்னன்னு சொல்லு மீனா, பக்குன்னு இருக்க. ஜீவா, சொல்லு மீனா, என்னப்பா என்ன ஆச்சு? ஏன் இப்படி அழுகுற? சொல்லு மீனா. ஜீவா, ஜீவா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏய், என்ன பயம்? எதுக்கு பயம்? என்ன மீனா? ஏய் சொல்லு மீனா, என்ன பயம்? என்னாச்சு? சொல்லு மீனா. ஜீவா, நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. என்னடி சொல்ற? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்ரூம் போகும்போது ப்ளீட் ஆச்சு ஜீவா. இப்போ ப்ளீட் ஆக கூடாது, எனக்கு ஆகுதுல்ல, அதான் பயமா இருக்கு. ஐயோ, அப்படிலாம் ஆகுமாடி? தெரியல ஜீவா, எனக்கு ஆகுது. ரொம்ப பயமா இருக்குடா. நம்ம பாப்பாக்கு ஏதாவது ஆயிடுமாடா? ஏய் மீனா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சரி வா, டாக்டரை பார்த்துட்டு வந்துருவோம். அவகிட்ட என்னன்னு கேட்டு வந்துருவோம். கேட்டுட்டோம், அவங்க இங்க இல்லையா, காலையில வர சொல்லிட்டாங்க. நிறைய ப்ளீட் ஆச்சா? ஆமா ஜீவா, கொஞ்சம் நிறைய தான் வந்தது. இப்படி ஆக கூடாது, அதான் எனக்கு பயமா இருக்குடா. ஒண்ணும் இருக்காது மீனா, நீ பயப்படாத. ஏய் தானா, ஏய் என்னாச்சுடி? எதுக்கு இங்க வந்து அழுதுக்கு இருக்கவ? என்னாச்சு தானா? பயமா இருக்கு மாமா. ஏன் தானா அப்படி ஆகலாமா? ஆகக்கூடாது மாமா, அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. இது விஷயமா நீ யார்கிட்டயாவது கேட்டிருக்கலாம்ல. இத போய் யார்கிட்ட மாமா கேக்குறது? சரி, அம்மா என்ன சொன்னாங்க? அத்தையும் பயந்து போய் தான் இருக்காங்க. என்ன தானே எல்லாரும் இப்படி பயந்து அழுதுக்கிறது என்ன அர்த்தம்? உடனே டாக்டர்கிட்ட கூட்டு போலாம்ல. வா, இப்பவே டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு வந்துருவோம். மாமா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணோம். அவங்க திருச்சியில ஏதோ விசேஷத்துக்காக போயிருக்காங்களா, காலையில தான் வருவாங்களாம். அவங்க இல்லாட்டி என்ன, வேற டாக்டர் இல்லையா? கூட்டிட்டு போலாம், வா தானா. அவங்க வந்து பாக்குறேன்னு சொல்றாங்க மாமா.
ஏதாவது பிரச்சனை இருப்போது தானே, உடனே பார்க்கணும் இல்லை. நான் டாக்டர் கிட்ட சொன்னேன் மாமா. அப்போ அவங்க காலையில பாத்துக்கலாம்னு தான் சொல்றாங்க. அதனால வகுத்துல இருக்க குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமா? அது இது விஷயமா ஃபோன் பண்ணி கேட்க முடியாதா? இல்ல மாமா, நான் கேட்டேன். வந்து பார்த்ததான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. தைரியமே இரு. அழாத. அழாம வேற என்ன பண்ண சொல்றீங்க? இருந்து வந்த புள்ள மாமா அது. தானா இப்படி அழுகிறதுனால என்ன ஆயிரப்போகுது? ஒன்றும் ஆகாது தானே, தைரியமா இரு. நீ இப்படி அழுது ஜீவா மீனாவையும் சேர்த்து சங்கடப்படுத்திடாத தானே. நம்ம குடும்பத்துக்கு இருந்து வந்த புள்ள மாமா. அதுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது. ஒன்றும் ஆயிராது தானே, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் தானே, தைரியமா இரு. எதுவா இருந்தாலும்னா எனக்கு புரியல மாமா. எது நடந்தாலும் ஏத்துக்கத்தானே வேணும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, அப்படிலாம் சொல்லாதீங்க. சரிதானே, ஒன்றும் ஆகாது, ஒரு பிரச்சனையும் இருக்காது தானே, பதட்டப்படாத. ஏ தானா, ஒன்றும் ஆகாதுன்ற இல்லை, விடு. நீ வேண்டா பாரு, குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு டாக்டர் சொல்லுவாங்க பாரு. தானா, நம்ம ஜீவாவும் மீனாவும் சின்ன பசங்க தானா, அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையும் வந்துடாது. நீ பதட்டப்படாது, ஒன்றும் ஆயிராது. முடியல மாமா, பயமா இருக்கு. ஏய் இங்க பாரு, நம்மளே அழுதுட்டு இருந்தா வீட்டில் எல்லாரும் வருத்தப்படுவாங்க தானே. இருந்து வந்த சந்தோஷம் மாமா. மீனா தான் பிரெக்னண்டா இருக்கானாலும் நம்ம எல்லாருக்குமே புள்ள மாமா அது. அந்த குழந்தை வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எல்லாம் சந்தோஷப்பட்டோம், எப்படி எல்லாம் கொண்டாடணும். அதனால தானோ என்னமோ. ஏன் தானா அப்படி கொண்டாடினதுல என்ன தப்பு? அதனால ஒரு தப்பு இல்லை தானே. இனிமேலும் நம்ம கொண்டாடத்தான் போறோம். நம்ம எல்லாரும் அந்த குழந்தைய சந்தோஷம் எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப பிறக்காம எப்படி இருக்கும்? நீ வேண்டா பாரு, கண்டிப்பா பிறக்கும் தானே, பிறக்கும். அழாத தானே, நீ வருத்தப்படாது, கண்டிப்பா அந்த குழந்தை நம்ம வீட்டில் பிறக்கும். அம்மா ஒன்றும் இல்லைம்மா, இவ்வளோதானம்மா விஷயம், இதுக்கே இப்படி வருத்தப்படுறீங்க? ஒன்றும் ஆகாதும்மா. ஏதாவது ஆயிருந்தா அம்மா எதுவும் ஆயிருக்காதுன்னு நம்புவோம்மா. இப்படி ஒரு சின்ன விஷயம் நடந்ததுக்கு போய் ஏன் தப்பாகவே நடந்துருச்சுன்னு யோசிக்கணும்? அதுக்கு பதிலாக எதுவும் பிரச்சனை இல்லைன்னு யோசிக்கலாம்லம்மா. அதான் சரியும் கூட. அழாதீங்கம்மா, ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. எவ்வளோ ஆசையாக வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? இங்கே நடந்தது எனக்கு எப்படி தெரியும்?
அதுக்காக எதுக்கு என்ன திட்டணும்? எப்ப எதை செய்யணும்னே உனக்கு தெரியாதாடா? புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் இந்த கிளுகிழப்ப இந்த Dress இதெல்லாம் கிடைக்காதா? இதெல்லாம் இப்பவே வாங்கி வைக்கணுமா என்ன? தப்பு தான். இனிமே ஒன்றும் வாங்க மாட்டேன். அம்மா அவன் எவ்வளோ ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கான். ஏம்மா இப்போ என்ன? இதை எடுத்து பத்திரமா பீரோவில் வச்சுட்டா பாப்பா பிறந்த அப்புறம் எடுத்து விளையாட கொடுக்க போகிறோம். அவ்வளோதானே? டேய் விடுறா. இந்தா. ஒன்றும் வேணாம். டேய் அண்ணன் சொல்கிறல்ல, இந்த புடி. அம்மா, பாப்பாக்கு ஏதாவது பிரச்சனையா? அது பிறக்கும்ல. எப்படி கேக்குறான் பாருடா. அவன் தப்பா எதுவுமே கேட்கலையேம்மா. அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி தானே அவன் கேட்பான். வீட்டில் என்ன நடந்தாலும் என்னையே திட்ட வேண்டியது. இப்படி ஆனதில் எனக்கும் தான் வருத்தம் இருக்கு. டேய் கண்ணா, அம்மா தானடா, விடு. சட்டுன்னு ஏதோ ஆனதும் எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறம் எல்லாம் சரியாயிடும். எல்லாரும் டென்ஷனா இருக்கும்போது இவங்க மட்டும் இப்படி ஒரு ஆளாயிடுறா. உங்களை எனக்கு பிடிக்க டெய்லி ஒவ்வொரு விஷயமா கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் எத்தனை விஷயத்தை தான் உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கீங்களோ. ஜீவா, ஜீவா, டேய் என்ன பாரு. என்னடா ஜீவா, அழாதடா. எனக்கு ஒண்ணும் இல்ல, அழாத ஜீவா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மீனா. ஜீவா இங்க பாரு, எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ இப்படி அழாத. எனக்கு பயமா இருக்குடா. நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு மீனா. நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. டேய் அழாதடா. நீ அழுதா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நமக்கு பாப்பா பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சப்போ நான் எம்புட்டு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா மீனா. என்னால தரையிலே நிக்க முடியல. என்னோட சந்தோஷத்தை உன்கிட்ட கூட சொல்லல. அப்படி ஒரு சந்தோஷம். இந்த குழந்தை நம்மளோட குழந்தையா இருந்தாலும் நம்மளோடது மட்டும் இல்ல மீனா, இந்த வீட்டோட குழந்தை, எல்லாரோட ஆசையும் கூட, இங்க இருக்கிற எல்லாரோட குழந்தையும் கூட. நமக்கு பாப்பா பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சப்போ அண்ணனும் அண்ணியும் எம்பிட்டு சந்தோஷப்பட்டாங்கன்னு பார்த்தே இல்ல. நம்ம குழந்தை அவங்களோட குழந்தையும் தான் மீனா. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எல்லாரும் ஏமாந்துருவாங்க. நம்ம குழந்தைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, ஒன்றும் ஆகக்கூடாது மீனா. பயமா இருக்கு. ஜீவா ஒண்ணும் இல்லடா. நான் இப்ப கூட நெட்ல பார்த்தேன். சும்மா கூட இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஆகுமாண்டா. பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல.
நீ பயப்படாத முதல்ல. ஒரு தடவை தானே ப்ளீட் ஆயிருக்கு, ஒண்ணு ஆகாதுடா. டேய் அழாத. நீ அழறத பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு ஜீவா. டேய் ஜீவா அழாதடா, அழாத ப்ளீஸ். எனக்கு ஒண்ணும் இல்ல. ஐயோ 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 ஐயோ.